ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கும் பெரிய சூழ்நிலை தான். இதனால அவசியம் வந்தே ஆகணுன்றதுக்காக கண்டிப்பாக வந்தாச்சு. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக செயல்படுவோம். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைய சிந்தாமணி என்கிற ஊர் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஹிஸ்டாரிக்கெலாம் வந்து பெயர் போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் நம்ம திருவுக்கரையில் சார் சொன்னார், ஒய்மான்கள் ஆண்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதே காலத்தில் சங்க காலத்தில் இது வந்து மலைமான்கள், மலைநாடு என்று அழைக்கப்பட்டு மலைமான்கள் ஆளப்பட்ட ஒரு பகுதி. இது வந்து திருக்கோயிலூர் தான் தலைநகரமாக இருந்து நமக்கு செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை வரலாறு மாறி இருக்கலாம், நம்மகிட்ட எவிடன்ஸ் இதுதான் கிடைச்சது, அதனால நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இது தனி நாடாக இருந்து தனி ஆட்கள் கூட இருக்கலாம், அது ஒரு செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சங்க காலத்தில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிந்தாமணியை ஒட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஓடையை தாண்டி முண்டிய பார்த்தோம் ஜிஹெச் இருக்கு. இப்போ ஜிஹெச் இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா 2002ல் ஒரு முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிமு 500 ஆண்டுகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாங்கள் அப்போ டேட் கொடுத்துருந்தோம். அது நான் ரமேஷ் சார் எங்களுடைய சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்ப. அப்ப சங்க காலத்துக்கு முன்பு இருந்தே இந்த ஊர் வந்து ஒரு வாழ்விடமாக இருந்தது அப்படின்றதுனால எவிடன்ஸா இருந்தது. கலப்பரவு காலம் பொதுவாக நம்ம வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எவிடன்சஸ் கிடைக்காத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து இலக்கியங்கள் நல்லா சிறப்பாக வளர்ந்த ஊர், எல்லா ஊர்லயுமே இருந்திருக்கு. ஆனா இலக்கியத்துல இது இந்த ஊர் கலப்பரவு காலத்துக்கு சிறப்பாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவ காலத்துல பார்த்தோம்னா, நம்ம பல்லவ காலத்துக்கு முதலா கட்டிடக்கலை உருவானதே நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் தெரியும். இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மண்டபப்பட்டு மேலச்சேரி, தலவானூர், அதை பற்றி சுற்றில இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயுமே இருக்கு. அதே மாதிரி நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய பல ஊர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல்லவ சிற்பங்கள், துர்க்கை சிற்பங்கள் அதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா நம்ம பல்லவ காலத்துக்கு இந்த பகுதி வந்து சிறப்பாக தான் இருந்திருக்குது சொல்லலாம். அதே மாதிரி சோழ காலத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த ஊர் இப்பவும் பஞ்சாயத்து, ரெண்டு ஒரே பஞ்சாயத்து தான். அகரகாரம் சொல்லுவோம். சோழ காலத்துல வந்து நல்லா டெவலப்பா இருந்து அகரகாரம். இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பண்ணாக்கா பார்ப்பனர் பற்று அப்படி இருக்கு. பனையபுரம் இப்ப நம்ம காலையில பார்த்தோம், அதோட நாட்டோட கண்ட்ரோலே இருக்குது. அதுவே வந்து சோழ காலத்துல இந்த ஊர் வந்து சிறப்பா இருந்தது. அதே மாதிரி சோழ காலத்துல தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோயில் வந்து நம்ம சோழ காலத்துல சிறப்பா இந்த ஊர் இருந்ததுக்கு உண்டான ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம சோழனுடைய காலத்துல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. 1118 இருந்து 1135 வரைக்கும் ஆட்சி ஆண்ட விக்ரம சோழனுடைய காலத்துல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. குலோத்துங்க சோழனுடைய மகனான விக்ரம சோழன் தன்னுடைய தந்தையின் நினைவாக, தாயின் நினைவாக இந்த கோயிலை கட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் அமைப்புன்னு பார்த்தோம்னாக்கா கருவறை இருக்குது. கருவறைக்கு மேல ஒரு விமானம் இருக்கு. அதுக்கு முன்னாடி முன் மண்டபம் ஒன்று இருக்கு. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோழ காலத்திலே கட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்க வந்து முன் மண்டபத்தில் பார்த்தோம்னாக்கா அது அர்த்த மண்டபம்னு சொல்லலாம். அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னாக்கா சோழ காலத்துடைய கலையை ரொம்ப நேர்த்தியா இருக்கக்கூடிய தூண்கள் இருக்கு. ரொம்ப அகலம், ரொம்ப பெரிய கோயில்ல ஒரு இப்ப நம்ம திருவக்கரைக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல கூட நம்ம ஒரு தூணை பார்க்கலாம். அவர் ஒரு அருமையான ஊர்ல ஒரு அருமையான தூணை பார்க்கக்கூடிய காட்சி இந்த ஊர்ல இருக்கும், சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்க சிவன் வந்து எப்பயும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அருவுருவாக சிவன் லிங்கமாக அங்க காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரத்துல ஒவ்வொரு இது வந்து ரொம்ப ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஒரு சிற்பத்துக்கு ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஒரு கோயிலாக காணப்படுது. ஏன்னாக்கா கோயிலை சுற்றி ஒரு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிச்சாரண்டர் இருக்காரு, அந்த பிச்சாரண்டர் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் ரெண்டாவது, அதுக்கு அடுத்து மூணாவது பார்த்தோம்னாக்கா நம்ம ஊர்த்தவ தாண்டவர். இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டா எந்த ஒரு கோயில்லையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு கிளியரா இருக்காரு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி, பின்னாடி வந்து உண்ணாமலையார், அது பார்த்தோம்னாக்கா லிங்கோத்பவர் வந்து கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு லிங்கோத்பவரா இருப்பார். ஏன்னாக்கா ஒரு பெரிய தூண்ல செய்து வைத்த மாதிரி நல்ல குடைந்து எடுத்த ஒரு சிற்பமா இருக்கும். அடுத்து அந்த பக்கம் பிரம்மா இருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து ஆலிங்கனமூர்த்தி இருப்பாங்க. அதுக்கடுத்து துர்க்கை, அதன் பிறகு
காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சிற்பமுமே ஆகம விதிப்படி அந்த ஒரு கோயில்னாக்கா இப்படிதான் இருக்கும், சிவன் கோயில் தான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கட்டப்பட்டது. அதே மாதிரி இது வந்து ஒரு ஹைலி ஃபோக் ஸ்டைல் கிடையாது, ராயல் ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு ஹைலி ஒரு ராயல் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஏன்னாக்கா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, என்னன்னா இந்த தேவகோட்டம் பார்த்தோம்னாக்கா சிற்பம் ஒரு இடத்துல செய்வாங்க, அடுத்து வந்து இன்னொரு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த தேவகோட்டத்துக்கும் அந்த பிக்சரிங் அந்த சிலைக்கும் சம்மந்தம் இருக்காது, அது வேற அளவா இருக்கும், இது வேற அளவா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த தேவகோட்டத்து சைட்லயோ இல்ல மேலேயோ என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்சம் குறைஞ்சி இருப்பாங்க, ஒண்ணு குறைஞ்சி இருப்பாங்க, இல்ல சின்னதா இருக்கும், இல்ல பெருசா இருக்கும், அது உருட்டையா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம எல்லாமே ஒரே மாதிரியாக ஒரே மாதிரி ஸ்டோன்ல செய்யப்பட்ட நல்ல சிறப்பான ராயல் ஸ்டைல்ல செய்யப்பட்ட ஒரு சிறந்த கோயில் இது. அதே மாதிரி ஒரு சிற்பம் கூட நமக்கு என்ன பண்ணாக்கா டேமேஜ் வந்து படையெடுப்புகளால அழிஞ்ச டேமேஜஸ் சொன்னா இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சிற்பமும் தனித்தனியா பார்க்கும்போது ஒரு மனிதனை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு லட்சணத்தோட காட்சியளிக்கக்கூடிய ஒரு சிற்பங்களா இருக்குது சொல்லலாமா. இந்த சிற்பத்தை பத்தி ரமேஷோட தன்னுடைய பாவனையிலே அவரே சிற்பமா நடிச்சு சொல்லுவாரு. ஆனா நான் அதை சொல்றது நல்லா இருக்காது, ஏன்னா டக்குன்னு ரமேஷ் வந்து சிலையாவே மாறுவார் இல்லைங்களா. அதனால வந்து ரமேஷ் சொன்னாதான் நல்லா இருக்கும், நான் சொல்லிட்டு திரும்ப அவர் சொல்லி கோயில் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கோயில பாத்தீங்கன்னா 2 கல்வெட்டு இருக்குது. அந்த 2 கல்வெட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு இந்த உபபீடத்துல இருக்குது, இன்னொன்னு வந்து கீழே மறைஞ்ச ரெண்டுமே ஜெகதியில தான் அமைஞ்சிருக்கு. அது வந்து 2 கல்வெட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு முற்று பெறாத கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பெருமை என்னன்னா 2001ல வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லா செடி புதரமா கொடுமையா இருந்தது. அது வந்து கிளீன் பண்றதுக்கே பாத்தீங்கன்னாக்கா ஊருக்காரெல்லாம் வந்து அப்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஊர் வந்து ரொம்ப நல்ல ஊர், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பதான் புதுசா வந்து திரும்ப வந்து ரெனோவேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த சப்பாத்தி வெளியெல்லாம் வெட்டும் போதெல்லாம் ரமேஷ்லாம் வந்து பலமுறை அடிபட்டு வீட்டு போனப்போ அந்த கிளீன் பண்ணோம். அப்பதான் அந்த கல்வெட்டு வந்து படிச்சு வெளியே எடுத்து கொடுத்தோம் 2001ல தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 கல்வெட்டும் என்ன சொல்லுதுனாக்கா வந்து விக்ரம சோழனுடைய 1வது ஆட்சி ஆண்டுல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொன்னாக்கா ஸ்ரீ விக்ரம சோழர் தேவருக்கு ஆண்டு 1வது ராஜராஜ வளநாட்டு பனையூர் நாடு. பனையூர்னாக்கா நம்ம பனையபுரம், அந்த பனையூர் நாட்டோடைய கண்ட்ரோல் இருந்ததுக்கு உண்டான சாட்சியா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பனையூர் நாட்டு தின சிந்தாமணி நல்லூர், இந்த ஊருக்கு பேர் வந்து தின சிந்தாமணி நல்லூர். இந்த ஊர் வந்து சிந்தாமணி சொல்லுவாங்க, அது தின சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ கைலாய குலோத்துங்க சோழீஸ்வரனுடைய மகாதேவருக்கு. சிவனுக்கு வந்து குலோத்துங்க சோழீஸ்வரனுடைய மகாதேவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. அது ராஜராஜ வளநாட்டு சோழீஸ்வரனுடைய மகாதேவருக்கு ராஜராஜ வளநாட்டு திருமுனைப்பாடி நாட்டு ஓகூர் பள்ளி ஆடவல்லான் சேரங்கனான அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டு சொன்னாக்கா அதோட முடியுது இல்ல சேரங்கனான அப்படின்னு முடியுது. இதோட தான் இருக்கு. என்னன்னாக்கா அது வந்து ஏதோ டொனேஷன் கொடுத்திருக்காங்க. திருமுனைப்பாடி நாடு எங்க இருக்குது, திருநாவலூர் இருக்கு இல்லைங்களா, அந்த திருநாவலூர் சேர்ந்த ஒரு பகுதி தான் திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில இருந்து அங்க இருக்கக்கூடிய ஓகூர் பகுதியை சேர்ந்த சேரங்கனன் அப்படின்ற ஆடவல்லான் சேரங்கனன் அப்படின்ற ஒரு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டொனேஷன் எதுக்காக கொடுத்தாங்கிறது முற்று பெறல இல்லைங்களா. அதே மாதிரி 2வது கல்வெட்டு பார்த்தோம்னாக்கா விக்ரம சோழனுடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடியதாகவும், அதே மாதிரி முற்றிலும் முற்று பெறல, ஆனா வந்து என்ன டொனேஷனோ அந்த டொனேஷனை சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கு. அதுல பார்த்தோம்னா அகலங்க விழுப்பறையன், தியாக சமுத்திர பல்லவரையன், விருத ராஜ பயங்கர பல்லவரையன், ராஜேந்திர சோழ இளவரையன், அப்புறம் தரை சமரன், அழகியார் பல்லவரையன், செழித்தரையன், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னாக்கா உள்ளிட்ட மீனவனை வெண்கண்டனான யாரு விக்ரம சோழன், மீனவனை வெண்கண்டரான விக்ரம சோழன் வேலைக்காரோ அவங்க இவங்க எல்லாரும் நம்ம சொன்னோம், அவங்க எல்லாருமே அவங்க தளபதிகளாகவோ இல்ல வேலைக்காரனாகவோ இல்ல மெய்காப்பாளர்களாகவோ இருந்திருக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் விழுப்புரையில இருக்கிறதால இவங்கெல்லாம் வந்து என்னது படைத்தளபதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனவரை வெல்லும் பொழுது இவங்களும் என்ன பண்றாங்க,
அந்த படையில கலந்துருக்காங்க அப்படிங்கிறது உண்டான ஒரு வெற்றி தினம். அதுல என்ன பண்றாங்கன்னாக்கா நாங்க எல்லாரும் நாங்கள் 4000 கூட எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு இந்த தின சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ கைலாயமுடைய சோழீஸ்வரமுடைய மகாதேவருக்கு திருவிழா புறமாக இவ்வூர் கால அளவு போர்க்கூலி தானமா கொடுத்துருக்காங்க. அதாவது திருவிழாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வரிய என்ன பண்ணிருக்காங்க, பங்கு பிடிச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப வந்து இந்த கோயில் வந்து திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸா இருக்குது. இது விக்ரம சோழ காலத்துல இந்த கோயில் சிறப்பாக உண்டான ஒரு தருணம். நன்றி.